Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கரண்டா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க and then அதே மாதிரி ஜாப் கன்சல்டிங்லாம் எப்படி வர்க் ஆயிட்டு இருக்கு அது ஃப்ரெஷருக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் ஒரு தப்பான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிடுறாங்க அதை எப்படி கரெக்ட்டா சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருக்க போகுது ப்ளஸ் இதுக்குலாம் சொல்யூஷன் ஆகும் நான் இந்த வீடியோல ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் சோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடண்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரையும் friends, let's get into the video. So first விஷயம் understanding the current market situation. So இப்ப கரண்டா ஐடில என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்குமே ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன் கேஸ் நீங்களே ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்பலாம் மொத கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியான ஜாப் தான் இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரியே காலேஜ் முடிச்சிட்டு வெளில வர இப்ப ரீசன்ட் பாஸ்ட் அவுட் இல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்மே கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜாப் எடுக்கிறதுக்கு. அப்படி ஜாப் எடுக்கலாம் சரி ஒரு ஜாப் கிடைக்குது அப்படினாலுமே கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாபா இல்லாம ஒரு லோ குவாலிட்டி ஜாப் வித் salary பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல மாஸ் லே ஆஃப்ஸ் அந்த மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களே வெளில அனுப்பிச்சிட்டு இருக்க மாதிரியான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களே கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இப்படிதான் இருந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறதை பத்தி பார்க்கலாம். பட் கரண்ட் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் ஜாப் கன்சல்டிங்லாம் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு கன்சல்டிங் சர்வீஸ்லன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாப் கன்சல்டிங் சர்வீஸ் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேண்டிடேட்டா அவங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு பிளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட 1 month salary தான் பாத்தீங்கன்னா அந்த கன்சல்டிங்க்கு ஒரு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனால இப்போ ஒரு ஃப்ரெஷரை நான் அவங்க பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்னன்னு சொல்லிட்டு ஒரு மந்தோட salary ஃப்ரெஷருக்கு ஒரு 15,000-20,000 தான் கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த ஜாப் கன்சல்டிங் எல்லாமே எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இப்போ 10 LP 20 LPக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பர் மந்த் salary 1 lakh கிட்ட அந்த கேண்டிடேட் வாங்குவாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்தில் கன்சல்டிங்க்கு காசு அதிகமாக வரும். சோ அப்படிங்கறனால மோஸ்ட்லி இப்போ கன்சல்டிங் சைடுல ஃப்ரெஷருக்கு பெருசா சப்போர்ட் இருந்துட்டு இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி சேம் டைம் ஃப்ரெஷருக்கு ஜாப் கன்சல்டிங்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படினாலுமே கூட அவங்க பாத்தீங்கன்னா பே பண்ணணும். நாங்க ஜாப் வாங்கி கொடுத்துறோம் 1 month salary இப்போ உங்களுக்கு 15,000 வருதுன்னா அந்த 15,000 எங்களுக்கு பே பண்ணா ஜாப் எடுத்துறோம் ஃப்ரெஷருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஜாப் கன்சல்டிங் சைட்ல இருந்தும் ஃப்ரெஷருக்கு பெருசா சப்போர்ட்டும் இருந்துட்டு இருக்க கிடையாது. பிளஸ் அதே மாதிரி ஜாப் கன்சல்டிங்ல நீங்க உங்கள்கிட்ட மணி கேட்கறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது ஸ்கேம் ஃபேக் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது டேஞ்சரஸ் ஆஃப் பிளைண்ட்லி சூசிங் கோர்சஸ். ஸோ இது நிறைய ஃப்ரெஷர்ஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க முடியுது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஐடிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷர் ஏதோ இல்லை ஒரு ரீசன்ட் பாஸ் அவுட்டோ இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துறாங்க. பட் அப்படி டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஓனா வரும் அப்படின்னு டெசிஷன் எடுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை சேலரி இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜாப்பை பிக் பண்ணிடுறாங்க. தென் அவங்களுக்கு படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை படிக்க முடியாமல் நிறைய பேர் மணியும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நிறைய பே பண்ணி தான் படிப்பீங்க. ஸோ உங்கள் மணியை பே பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோல் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ஸோ அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ஸ்டியூஷன் சைடில் உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணி தரதே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிடுவாங்க. உங்களோட ஸ்கில்லை வச்சு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ரோலை பிக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லை நீங்கள் மணியை லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் டுடேஸ் வீடியோவில் நீங்கள் ஒரு கரெக்டான கரியரை பிக் பண்ணுறதுக்காக நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு கிரேட் லேர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நியூவாக டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் எல்லாமே இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஃபுல் ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரியர் சூஸ் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவீங்க பார்த்தீங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டாக போயிட்டு ஒரு அப்ளை பண்ணுங்கள். அங்கே இருக்க எக்ஸ்போர்ட் கரியர் கன்சல்டன்ட் உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் கன்சல்டிங் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன் என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் என்ன மாதிரி பண்ணுனா உங்களோட கரியருக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ கன்சல்டிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் உங்களோட கரியருக்குமே பார்த்தீங்கன்னா அது பெட்டராக அமையும். ஸோ கீழே இருக்க செக் பண்ணிங்க. தென் இப்போ அவங்களோட கோர்சஸ் ஆனால் டேட்டா அனலிஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொரு வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன். பட் இந்த வீடியோவில் டீப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவங்களோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட டூரேஷன் அவங்க எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6 month டோட்டல் டூரேஷன். 6 monthல நீங்கள் கம்ப்ளீட் எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் HTML CSS JavaScript அண்ட் தென் பேக் ஹேண்டில் Java
ஜாவா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பேசிஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6 மந்த் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் தென் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அதை படிக்கலாம், ஃபுல் ஸ்டாக்கோ டேட்டா அனலிஸ்ட் சைடோ நீங்கள் படிக்கலாம். எலிஜிபிலிட்டி யாருன்னா நீங்கள் காலேஜில் மினிமம் 60% மேலே வச்சுருக்கணும். அது இல்லாமல் பிஇ, பிடெக், பிசிஏ, பிஎஸ்சி, ஐடி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2021 மேலே பாஸ் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் லைனிங்கோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸில் டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸோ அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸில் நான் சொன்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே டீப்பாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன்லேயும் இருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான குவாலிட்டியில் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா நீங்களோட ஆஃப்லைன் கோர்ஸில் போய் படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் பக்கத்தில் உங்கள் கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா, நல்ல ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஆஃப்லைன் கோர்சஸ் எந்தெந்த சிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், டெல்லி, என்சிஆர் அண்ட் பூனே. ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்சஸில் போய் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். ப்ளஸ் மற்ற நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கூட படிச்சிருக்கோங்க நெட்வொர்க் ப்ளஸ் நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மேஜர் சிட்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா, அப்படி ரூரல் சைடில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஆன்லைன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 மந்த் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் கிரேட் லேர்னிங் அவங்களோட பிளேஸ்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியர்பை 9 LPA வரையுமே பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ஜாப் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கேரண்டீட் ஜாப் பார்த்தீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க ஹைரிங் பார்ட்னர்ஸ் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னா 2700+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ கம்பெனியோட டைப் வச்சிருக்கனால உங்களால் வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலேருந்துமே கூட உங்களுக்கு இன்டர்வியூஸ் அவங்களால ஷெட்யூல் பண்ணி தர முடியும். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன கம்பெனிஸோ டைப் வச்சிருக்காங்கன்னு. பெரிய பெரிய MNCs ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கோர்ஸை முடிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரியர் கைட்லைன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வெறும் ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்க. மேபி அங்கே இருக்க எக்ஸ்போர்ட் பேசுவாங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி டேட்டா அனலிஸ்ட் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா? அண்ட் தென் எல்லா இது மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுறத தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசர் எடுத்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். லைக் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சைடு, அப்படிலாம் ஃபார்மசி சைடு, அப்படிலாம் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு படிக்கிறப்ப அவங்க ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிரேட் லேர்னிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் டேட்டா அனலிஸ்ட்டுக்கான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. டியூரேஷன் 6 மந்த் ப்ளஸ் அதோட ஃபுல் ஸ்டாக்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் ஜாப் எடுக்க தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிரேட் லேர்னிங்கை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஃப்ரீ கரியர் கன்சல்டிங்கையும் ரீச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு வித்தின் 1 டேல இமீடியட்டாக கால் வரனாலும் வித்தின் வீக்குள்ள உங்களுக்கு கால் வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. மேபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அவங்களோட ஃபுல் ஸ்டாக்கோ டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸை எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே லிங்க் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லிங்காக ஜஸ்ட் எல்லாரும் அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.